அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஆஃப் பாட்டனி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாட்னிக்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா லெசனுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 24 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கான ஆன்சர்ஸ்க்கும் பார்ப்போம். இது எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ். உங்களுக்கும் இதே கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஆன்சரை மார்க் பண்ணிங்க. என்ன எக்ஸாம்ஸ் வந்து நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வெள்ளரியோட கனி நிறம் வந்து ஓங்கிய மறைத்தல் சொல்லுவோம். துவக்க குறியின் அப்படிங்கிறது ஏயுஜி. அதுக்கடுத்து டிஎன்ஏ துண்டிக்கும் இடம் GATTC புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். தாவர திடப்படுத்தும் காரணி வந்து அகார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை பாதிக்கும் கிளைக்கோசைடு வந்து கலோட்ராஃபி சொல்லுவோம். ஒளிச்சேர்க்கைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது 2 to 10% சொல்லுவோம். ஓசோனோட அந்த அளவு வந்து டாப்சன். குட்டை மரபணு உடைய கோதுமை வந்து நோரின் 10. டிரான்ஸ் டெட்ரா ஹைட்ரோகென்னாபினான் அப்படிங்கிறத கஞ்சா செடியிலேருந்து எடுப்போம். அதுக்கடுத்து தண்ணியோட இளநீர் வந்து தனி உட்கரு சார்கருவும் திசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டிஎன்ஏ குறியீடு அற்ற, சரிங்களா, குறியீடு அற்ற அப்படின்னா இன்ட்ரான் குறியீடு இருக்கிறதுனால தான் எக்ஸான் இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து நடப்பாடம் மரபு பொருள் அப்படிங்கிறது டிரான்ஸ்போசான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புவியின் மொத்த கார்பனோட 70% எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடல், அதை மார்க் பண்ணி வச்சுங்க. சுற்றுச்சூழல் சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக்கன். அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், சரிங்களா. நம்ம எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் விட இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மென்சூல் திசு தடிசூல் திசு வேறுபாடு. மெண்டல் மரபியல் ஆய்வுக்கு தோட்டப்பட்ட அணிச்செடி தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் குறியீட்டு இழை, உயிரி வழி திருத்தம், நுண்ணுயிர் நீக்கம், தாவரங்களோட ரெட்டிடோரம் அமைப்பு, உயிரிமறை கரிமம், முதல்நிலை 2ஆம் நிலை அறிமுகப்படுத்துதல். ஒரு தினமும் ஒரு கோப்பை காப்பி அருந்துகிறார், அவருடைய ஆரோக்கியத்திற்கு உதவுமா, அவ்வாறு உதவும் எனில் அதன் நன்மை. 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மரபணு வரைபடம் என்றால் அதோட பயன், யூகேரட்டிகளோட டிஎன்ஏ இரட்டிப்பாதலில் பங்கு பெறும் நொதி, உறைகுளிர் பாதுகாப்பு, இடச்சூழல் அமைப்பு, விளிம்பு விளைவு, வெப்ப இயக்கங்களோட 2ஆம் விதி, காடரிப்போட விளைவு, முழுமை பெறா ஓங்குதன்மை இணை ஓங்குதன்மை வேறுபாடு, கடினமாக்கல் விதை நேர்த்தியோட பயன்கள், முதிர்ந்த மகரந்த பையோட குறுக்குவெட்டு தோற்றம். 5 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மகரந்த சேர்க்கை என்றால் என்ன, அந்தி மந்தாரை தாவரத்தில் நடைபெறும் முழுமையற்ற ஓங்குதன்மை, குறுக்கேற்றம்னா என்ன, குறுக்கேற்றத்தோட செயல்முறை, தனிச்செல் புரதம் என்றால் என்ன, அதன் பயன், செயற்கை விதியோட நன்மைகள், மண் அடுக்கமைவு என்றால் என்ன, பல்வேறு அடுக்கு வரி, தாவர வழிமுறை வளர்ச்சியோட செயல்முறை, ஓசோன் குறைதலின் விளைவு, தாவர பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புக்கூறு உருவாகும் புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறை, உயிரி பூச்சி விரட்டி தயாரிக்கும் முறை, சரிங்களா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ் தான். இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சிங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.